நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது குரு பகவான். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூசத்துல இருந்தார். பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருந்தவர் இன்று இரவு ஆயில்யம் 1ஆம் பாவத்துக்குள்ள என்றாகிறார். ஆயில்யம் அப்படிங்கிறது பாருங்க சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். பொதுவாகவே ஆயுள் நட்சத்திரக்காரர் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அதே நட்சத்திரத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய பயணத்துல என்றாகிறார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 52 நாட்கள் இந்த ஆயுதத்திலேயே அவருடைய டிராவல் ஆனதே இருந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த 52 நாட்களும் இன்று இரவுல இருந்து 9/10/2026 வரைக்கும் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானவர் என்னென்ன நன்மைகள் தர இருக்கிறாரு. ஆல்ரெடி பாருங்க அங்க புதன் ஏற்கனவே கடகத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து சிம்மத்துல சூரியன் கேது சேர்க்கை, கன்னியில சுக்கிரன். இதுதான் இந்த இன்னையிலிருந்து ஆரம்ப கிரக நிலைகள் இருக்குது. சனி பகவான் பாருங்க ஆல்ரெடி மீனத்துல இருக்காரு. குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு படுது. ராகு கும்பத்துல இருக்காரு. அப்ப இது வரைக்கும் பாருங்க தங்கத்தை பத்தி நமக்கே ஒரு பயம் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா குறைஞ்சிருமோ, நம்ம இப்ப நம்ம வாங்கி வைக்கலாமா, இல்ல நம்ம இப்பயே வாங்கி வச்சா திருப்பி அதிகமா குறைஞ்சிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லார் மனதிலையுமே இப்ப இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அதற்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். குரு பகவானே ஆயுதத்துல சஞ்சாரம் பண்றப்ப தங்கத்தினுடைய விலைகள் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே நேரம் ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த பங்குச்சந்தை அந்த தொழிலும் பாருங்க ரொம்ப அதிகமாக சூடுபிடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்ப அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தை மிக முக்கியமாக ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம், திடீர் அஷ்டம், கோடீஸ்வரக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குது. அது எந்த ராசிக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவானவர் தன்னுடைய ஆயுதத்தில் இருக்கிறப்ப பாருங்களேன், அடுத்தடுத்து பாருங்க அவருடைய ஒவ்வொரு பார்வைகளும் முக்கியமா தன்னுடைய வீட்டையும் தான் பார்க்கிறாரு. குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். அதே நேரம் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அப்ப ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரத்தின் மீது படுவதனாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பொதுவுள்ள எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முடிவுகள், நல்ல ஒரு லாபம் எல்லாமே ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 52 நாட்களுமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்ப காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரமான ஆயுதத்துல குரு பகவான் சஞ்சலம் பண்றப்ப நிறைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைக்கும். நானும் படிக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சில படிக்கும் மாணவர்கள் ஒரு சின்ன அமைப்புகளை ஒரு உதவி கேட்டிருந்தாலும் அப்ப இந்த காலகட்டத்தில் அது அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இது பொதுவாகவே எல்லா ராசி மாணவர்களுமே கிடைக்கும். நான் படிச்சுட்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு பாருங்க நீர் ராசியில தான் இருந்திருக்காரு. அப்ப நீர் ராசியில் இருக்கக்கூடிய குரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான ஒரு படிப்பு ஸ்தான விஷயத்துல இருக்காரு. இப்ப அதிகமா படிக்கிறதுக்கு உண்டான உத்வேகம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே இருக்கும். இது வரைக்கும் தடைபெற்ற படிப்பு எல்லாமே படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிறைய வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நான் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த 52 நாட்கள்ல நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமானதாக அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தருவதற்காகத்தான் இந்த குரு பகவான் தன்னுடைய டிராவல்லே பாருங்க ஆயுதத்துல 52 நாட்கள் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நைட்ல இருந்து இன்னொரு 52 நாட்களுக்குள்ள எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அந்த என்ன விஷயத்துல நீங்க நீங்க உடனடியா முடிவெடுத்து அந்த காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பான கன்னி ராசினியர்களே, லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஆனா இப்ப ஒரு வர்றது பார்த்துக்கோங்க, ஒரு ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியான புதனுடைய சாரத்துல ஆயுதத்துல இருக்காரு, என்றாரு இன்னைக்கு இரவு என்றாரு. அப்ப இவர் எவ்வளவு நாள் இருக்காருன்னா 52 நாட்கள் உங்களுடைய சாரத்துல இருக்காரு, புதன் சாரத்துல இருக்கார். அப்ப இந்த 52 நாட்களுக்குள்ள இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றிகரமானதாக அமையும். நீங்க எல்லாம் புலம்புறீங்க, நாங்க என்ன மேடம் செய்ய, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்,
உங்களுக்கு உயிர் போகாத ஒன்று தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு என்ன நாங்கள் சுகமாக இருக்கோம், நாங்கள் என்ன சுகத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனை நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க. எல்லாமே ஓகே தான். அப்போ எதுக்காவது ஒன்றுக்கா தீர்வு இருக்குல்ல, அந்த தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 58 நாட்கள் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 58 நாட்களுக்குள்ள, ஏன்னா குரு பகவான் 4-7 கூடையவர் உங்கள் ராசிக்கு, அவரே வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அதோட புதனுடைய சாரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த 52 நாட்களில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும். முதல்ல வந்து வேலை எனக்கு இருக்கவே, வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ நீங்கள் உடனே வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு மாறுவீங்க. நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் உங்களுடைய மனசில் ஒரே குறிக்கோள் தான் இருக்கும். எனக்கு அங்கே யாருமே தெரிஞ்சவங்களே வேண்டாம், பூரா தெரிஞ்சவங்கள ரொம்ப அவதிப்பட்டேன். நிறைய நிறைய உறவுகளும் வேண்டாம், நண்பர்கள் வேண்டாம், தனிமையாக அப்படியே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இடம் உங்களை தேடி வருது. ஒன்று படிப்பு விஷயமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் சார்ந்ததாக நீங்கள் முதல்ல வந்து குடும்பத்தோட பிரிஞ்சு போய் இருக்கணும்பா, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்து வேலை பார்க்கணும், நிம்மதியாக இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாட்களில் இன்றையிலிருந்து அந்த நேரங்கள் வந்து ஆரம்பிக்குது. இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கன்னிராசிக்காரவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முயற்சி, நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே எனக்கு ஓகே தான், நான் வேலையில் பலவிதமான போராட்டத்தை நான் அடைஞ்சது, எல்லாமே சம்பாதிச்சவன் எல்லாம் வந்துட்டேன், அதனால் சொத்து வாங்கவே முடியல, ஒரு இடம் வாங்க என்னால் முடியலை, எப்போ அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா லாபஸ்தானால குரு இருக்காரு அப்படிங்கிறப்ப அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முயற்சி நீங்கள் எடுத்து ஒரு சொத்து வாங்குறதுக்குண்டான காலமாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன தான் வந்து கண்டகச்சேரி நடந்தாலும் சரிதான், இல்லை 6ல் ராகு இருந்தாலும் 12ல் கேது இருந்தாலும் இந்த 52 நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவானது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மனசில் நிம்மதி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ராசிநாதன் சேர்ந்து குருவோட டிராவலில் இருக்கார் இந்த இரவுல இருந்து. அப்போ ராசிநாதனுக்கு வலிமையான ஒரு பவர் கிடைக்குது இந்த நேரத்தில் தான். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தயங்காமல் சுணங்காமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 52 நாட்களுக்குள்ள பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், குரு பகவானுடைய பார்வை, புதனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து மேலே படுறதுனால திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் முடிவாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே மேடம் நடக்க, எங்களுக்கு பூரா பார்த்து நானே அழுத்து போயிட்டேன், எனக்கு எப்போ ஒரு திருமணம் முடிவாகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் இன்னைக்கு இரவு இருந்து ஒரு 51 நாட்களுக்கு திருமணங்கள் பேசி ஒரு நிச்சயிக்கப்படுவாங்க. ஓகே, நிறைய நபர்களுக்கு திருமணம் அவசர திருமணமாக முடிய கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இப்போ ஒரு 8 வருஷமாக லவ் பண்ணிட்டேன், ஒரு 6 வருஷமாக லவ் பண்ணிட்டேன், பேரண்ட்ஸ் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, தடை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஒத்துழைப்பு எஸ்ஸும் சொல்ல மாட்டேங்காங்கன்னு சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ராசிக்கு 4-7 கூடியவரே வந்து 11ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ இது வரைக்கும் உங்களுடைய தாய் வழியில் ஏதாவது எனக்கு ஒரு, எங்கள் அம்மா வழியில் பார்த்தீங்கன்னா சொத்து அங்கே கிடக்கு இங்கே கிடக்கு எல்லாம் கிடக்கு, ஆனால் பேருக்கு மட்டும் இருக்குது, எப்போ எனக்கு கை கிடைக்கும், அது இப்போ எனக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லையே, ஆனால் வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறவங்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த சொத்துக்கள் ஏதாவது ஒரு விராய்கள் மாதிரி நடந்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன வழிபாடாக இருக்கலாம், சின்ன தூண்டுதலாக இருக்கலாம், இந்த 52 நாட்களுக்குள்ள சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 4-7 கூடியவரே பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த கன்னிராசியை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பிரேக் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை படிக்க முடியலனால தடைபட்டு போயிடுச்சு, இல்லை படிக்க எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த 52 நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதுவும் கூட எப்படி நீங்கள் நினச்ச மாதிரி வெளியில் போய் இருந்து படிக்க வாய்ப்பு இருக்குது. வெளி இடங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடு, இந்த மாதிரி தூரதேச பிரயாணங்களே படிக்க நினச்சிக்கிட்டே இருந்தேன், அது எனக்கு ஒரு கனவாகவே இருந்துச்சு, அந்த கனவு இப்போ நிறைவேற போகுது. உங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மனுக்கு
பத்திரகாளி அம்மனுக்கு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே போய் ஒரு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 52 நாட்களுக்குள்ள கன்னிராசிக்கார உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை தருவதற்கு குரு பகவான் ரொம்ப வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் முறையான வழிபாடு செஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய அருளை பெறுவதற்கு நீங்கள் தயாராக நீங்கள் இருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் வேண்டாம். இன்றைய இரவுல அந்த யோகம் ஆரம்பிக்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.